ஏன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையை கூப்பிடுறாரு? அப்பாஸ் அராக்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடி, முன்னால் அந்த கண்டிஷன் போட்டு என்ன கூப்பிடாது. அமெரிக்கா என்ன கண்டிஷன் போடுது? ஸ்டாக் பைல்ஸ் எல்லாத்தையும் கைவிடணும், முதல் கண்டிஷன். வந்து உட்காரணும். எந்த காலத்திலும் அட்டோமிக்ங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. கெட் ரீட் ஆல் யுவர் ப்ரொடக்ஷன், எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஷட் டவுன் பண்ணணும். இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவுகணையை ரெஸ்டோர் பண்ணணும். இப்போ அதாவது பீஸ்ஃபுல் மீன்ஸ் கூட அவங்க அட்டாமிக் பவர் யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்களா சார்? அணுவே இருக்கக்கூடாது, அவன்கிட்ட பவர் ஜென்ரேஷன் கூட இருக்கக்கூடாது எதுவுமே. அவன் எப்படி பேச போவான்? அவன் சொன்னான், நீ 400 வருஷம் தான் வரலாறு, எனக்கு 40,000 வருஷம் வரலாறு இருக்குது. உலகத்தில் முதல் தேசம் ஈரான் தான். இப்போ பேச்சுவார்த்தைனா விட்டு கொடுப்பது தானே. அப்போ அமெரிக்கா இப்போது தாக்குவதற்கு அஞ்ச நோக்கம் என்ன? கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டாத கதையாக அமெரிக்கா பேசுகிறது. இதில் உலகத்தில் பல செய்திகள் பூடகமாக வந்துட்டு. இப்போ அமெரிக்கா ஏன் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்காவில் இந்த அருமதா கப்பலில் போயிங் ஓசிசி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விமானம் இருக்கிறது. அது பறந்து சென்று அதில் இருக்கிற கருவிகள் காற்றொலியில் இருக்கும் துகள்களை கொண்டு வந்து லெபார்டரியில் ஆய்வு செய்வாங்க. அப்படி அவர்கள் ஆய்வு செய்த இடத்துல பெர்முடாஸில் இந்த பகுதியில் ஈரான் எல்லைகளில் அணு துகள்கள் காற்றில் இருப்பதால் அதை கண்டு அசந்து போயிருக்கிறார்களாம் அமெரிக்கா என்ற செய்தி நேற்று வந்திருக்கிறது. பலருக்கு தெரியாத செய்தி தமிழ் ஊடகங்களில்.